அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனம் என்னென்ன மாதிரியான அதிர்வுகளை வெளியிடுது, அந்த மனதோட அந்த அதிர்வுகளை எப்படி அளவீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்ம மூளையிலிருந்து 4 விதமான அதிர்வுகள் வெளியே வருங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா அப்படின்ற 4 வித்தியாசமான பேரில் அதை வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த 4 வித்தியாசமான பேரில் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த 4 வித்தியாசமான பேரில் மனம் இயங்கிட்டு இருக்கும்போது இதில் ஏதாவது ஒரு நிலையில் இயங்கிட்டு இருக்கும். இந்த நிலையில் இயங்கிட்டு இருக்கும்போது நம்முடைய மனதிலிருந்து தோன்றக்கூடிய அந்த அதிர்வலைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வருது. இப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு அதிர்வுகள் வந்து நம்ம மனம் வந்து வெளியிடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 4 டிஃப்ரெண்ட் நேம் வந்து வச்சுருக்காங்க. பொதுவாக அதிர்வுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது உங்கள் கையால் ஒரு டேபிளை ஒரு தடவை தட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு அதிர்வு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு செகண்டில் உங்களால் அந்த டேபிளை எத்தனை தடவை தட்ட முடியும்? மிஞ்சி போனால் ஒரு 2 இல்லை 3, மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிங்கன்னா 4 தடவை தட்டலாம். ஸோ அதோடைய அதிர்வு என்னென்னா 4 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது ஒரு செகண்டில் நீங்கள் ஒரு 50 தடவை அந்த டேபிளை தட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கை வந்து எவ்வளோ வேகமாக செயல்படும். அப்போது ஒரு அதிர்வு நீங்கள் கொடுக்குறீங்களா, அந்த அதிர்வு தாங்க நம்ம எலக்ட்ரிக்கலில் வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் 50 ஹெட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு செகண்டில் 50 தடவை அதிர்வை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரியான அர்த்தம். ஸோ ஒரு செகண்டில் உங்களுடைய கை வந்து 50 தடவை அதிருது அப்படின்னா என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிருகிருன்னு ஒரு மாதிரி ஒரு உணர்வு வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஒரு செகண்டில் நீங்கள் ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், ஒரு செகண்டில் 50 தடவை அந்த டேபிளை தட்டுறீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன்ஸ் உங்கள் கையில் இருக்கும். அதுதான் வந்து நம்ம கரண்ட் ஷாக் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா 4 ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் சொன்னோம். இதில் நார்மலான உள்ள ஒரு மனுஷன் தியானம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மனுஷனோட மனநிலை வந்து மேக்ஸிமம் பீட்டா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு 14லேருந்து 40 ஹெட்ஸ் வரைக்குமான அந்த அதிர்வலைகளை வந்து நம்முடைய மூளை வந்து வெளிப்படுத்திகிட்ருக்கும். இந்த 40 ஹெட்ஸுக்கு மேலே கொஞ்சம் அதிகமானால் கூட அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்லை டிப்ரெஷனாவோ இல்லை படபடனோ கோவப்படக்கூடிய ஒரு தன்மையோ இல்லை பிபி ஏரியோ அப்படி இருப்பாங்க. இந்த 40 ஹெட்ஸுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறவங்க, டக்குன்னு கோவப்படுறவங்க, இவங்களுடைய மன அதிர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீக்குவன்சியில் தான் எப்போவுமே இருக்கும், 14 to 40 ஹெட்ஸ். இது வந்து முழுக்க இந்த ஃப்ரீக்குவன்சியில் நம்மளுடைய மனம் இயங்கிட்டு இருக்கும்போது வெளிப்புறத்துலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுடைய மனசையும் உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே கோவப்படுறீங்க அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்குறீங்க கோவப்படுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மனம் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கோவம் வந்து டக்குன்னு வெளியில் வரும். இதுக்கு அடுத்த ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு செகண்டுக்கு 7லேருந்து 14 வரைக்குமான ஒரு ஃப்ரீக்வன்சி. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய தியானம் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். இதில் வந்து நம்மளுடைய ஆள் மனதோடு நம்ம வந்து தொடர்பில் இருப்போம் இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் செயல்படும் போது. இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் செயல்படும் போது தான் இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் மியூசிக் பண்ணுறாங்க, புதுசாக ஏதாவது பண்ணுறாங்க, க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுறாங்க, கவிதை எழுதுறது, ட்ராயிங் பண்ணுறது, புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து தங்களுடைய கற்பனை திறன் மூலமாக யூஸ் பண்ணி பண்ணுறாங்கல்ல, அது பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய மனம் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் தான் இருக்கணும். அதாவது 7லேருந்து 14 ஹெட்ஸ்குள்ளே இருந்தது அப்படின்னா உங்களுடைய பெஸ்ட் அவுட்புட்டை வந்து உங்களால் கொடுக்க முடியும். இதை வந்து நீங்கள் தியானம் பண்ணுறது மூலமாக இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். இப்போது இந்த ஃப்ரீக்வன்சியில் உங்கள் மனம் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா வெளிப்புற விஷயங்களால் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பாதிப்படைய மாட்டீங்க. எதை பார்த்தாலும் உங்களுக்கு கோபம்லாம் வராது, நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கு அடுத்த ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீட்டா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து 4லேருந்து 8 ஹெட்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தியான நிலையில் ஒரு உயரிய நிலைன்னு சொல்லலாம். உங்களுடைய உடல் வந்து செயல்படாமல் அமைதியாக இருக்கும். உங்களுடைய மனம் வந்து ரொம்ப மெதுவாக அதிர்வலைகள் இல்லாமல் செயல்படும். இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்கும்போது தான் நம்ம ஐன்ஸ்டீன் வந்து ரிலேட்டிவிட்டி தியரியை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்கும்போது அவங்களுக்கு கடவுள்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, நீங்கள் ஏன் பிறந்திருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணணும் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கே உணர்த்தப்படும். இது வந்து தியானத்தில் ஒரு உயரிய நிலை. இதுக்கு அடுத்த நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ரேஞ்ச். இது வந்து 0லேருந்து ஒரு 4 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ளது. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க சமாதி நிலைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு போயிடுவோம். இதிலேருந்து திரும்ப மீண்டும் நம்ம நார்மலாக வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்னா மீன்ஸ் நமக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா அதில் இருந்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கடவுளும் நம்மளும் ஒன்று, பிரபஞ்ச சக்தியும் நம்மளும் ஒன்று, பிரபஞ்சத்தில் இருக்கிறது தான் நம்மக்கிட்டேயும் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான் பிரபஞ்சமே அப்படின்ற ஒரு உணர்வு நிலைக்கு வந்து போயிடுவீங்க. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் போயிட்டோன்னா திரும்ப வர்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கே இருக்காது. இதுதான் வந்து சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்குதுங்க. நன்றி.